இன்னைக்கு பாப்பாக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு வீடியோ பார்த்தா நான் ட்ரை பண்ணேன். முட்டையை உடச்சி ஊற்றி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி முட்டை உடையாமல் இருக்குன்னு தெரியல. ஆனால் பார்க்கும்போதே டெம்ப்டாக இருந்தது. சரி ட்ரை பண்ணலாமே இன்னைக்கு நான் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜாரில் இஞ்சி பூண்டு புதினா மல்லி பச்சை மிளகாய் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் என்ன சேர்த்து பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு மஞ்சத்தூள் தயிர் சேர்த்து பச்சை வாசம் பொருள் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு கப் ரைஸ்க்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க அரிசியையும் போட்டு ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் முட்டையை அதில் அப்படியே உடச்சி ஊற்றிட்டு மிக்ஸ்லாம் பண்ண வேணாம். அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றி குக்கரை மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ப்ரெஷர்லாம் இறங்கி ஓப்பன் பண்ணுங்க. அந்த முட்டை உடையவே இல்லை. அப்படியே ரைஸோட சேர்ந்து முட்டையும் குக் ஆகி வேற லெவல் டேஸ்ட்ல இருந்தது. லஞ்ச் பாக்ஸ்லாம் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எக் ரைஸ் அப்புறம் ரைத்தா ஸ்நாக்ஸ்க்கு கார்ன் வேக வச்சு கொடுத்தாச்சு. நீங்கள் இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். கொலப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் கொலப்பல் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸை ரெகுலராக பார்க்க முடியும். பை.